இந்த வீடியோ பொங்கல் செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் ஜெயின் டெம்பிள் விசிட். பெருசாக எடிட் எதுவுமே இருக்காது, பாருங்கள், மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். தேங்க்யூ. ஆரணிலேருந்து பஸ் பிடிச்சி குணம்பாடிக்கு போயிட்டு இருந்தோம். இவ தான் என் அக்கா பொண்ணு. இவங்க அக்கா சுதா. அக்கா பொண்ணு பேர் விதலா. பின்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க, கண்ணாடி போட்டுட்டு. அதுதான் நான். வணக்கம். பக்கத்தில் என்னோட அண்ணன். சின்ன வயசு கிரஷா எல்லாம் குணம்பாடிக்கு செட்டிக்குளத்துலேருந்து பிக் பண்ணிவிட்டு காரில் கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. காரை விட்டு இறங்கினதுக்கப்புறமா இங்கே பூஜை போட்டுட்டு இருந்தாங்க, டிராக்டருக்கும் மாட்டுக்கும். அப்படியே அதை சேர்த்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எல்லாருமே இங்கே ஏரிக்கரை வரைக்கும் மொத்தமாக போயிட்டு மாடு மிரட்டுறதை போய் பார்த்துட்டு வருவாங்க. நானும் அவங்க கூட அப்படியே சேர்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டேன். இவரை எங்கள் தாத்தா, அம்மாவோட அப்பா. ஏஜ் ஒரு 80 வயசுக்கு மேலே, 90 வயசுக்கு மேலே இருக்கும். பாருங்க. ஹலோ 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 ஆல். சொல்லுங்க, நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தாவணி டேய், ஏதோ ஒரு நாள் கேமராவில் சொல்லுங்க, நான் அப்புறமா யூஸ் பண்ணிக்கிறேன். சுத்தமாக நல்லா இல்லை, டேய் ரிம் பண்ணியா வந்துருக்கலாம். எங்கள் சாந்தி என்ன இது வந்தாலும் அப்படி ஓப்பனாக சொல்லிடுவார். அது பெருசாக எடுத்துக்கல. அப்படியே இது புத்து கோவில் பக்கத்தில் அவங்க பிள்ளையார் கோவில். இதுதான் ஏரிக்கரை போகிற வழி. அப்படியே அவங்கள பசங்களை எல்லாரையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு சுற்றி முற்றி இந்த ஏரி தண்ணியும் வீடியோ எடுத்துக்கிட்டு, ஒரு குட்டி தேவதை போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நானும் ஏரி பக்கத்தில் வந்துட்டேன். இதுதான் ஊர் பெரியவர். எதுக்காக ரொம்ப டென்ஷன் ஆடுறாருன்னா, எல்லாமே டிராக்டரை நிறுத்தியிருக்காங்க, ஒருத்தர் கூட பசுவையோ காலையோ கொண்டு வரலன்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருந்துச்சு. மற்றவங்கள எல்லோரும் அப்படியே நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அக்கா என்னையும் சேர்த்து எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கூட எனக்கு அந்த அறிவு வரவே இல்லை. அப்புறமா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்திருப்பேன். மற்றபடி என்னை சேர்த்து அதிகமாக வீடியோவில் எடுக்கலை. அண்ணன் அப்படியே பொங்கல் தண்ணியை தொலைச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. வண்டி எல்லாமே எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. டிராக்டர் பின்னாடியே வர ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த ட்ரெய்லரில் பின்னாடி உட்காந்துட்டு வீடியோ பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு வந்தாங்க. வண்டியெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அண்ணனும் கற்பூரம் காமிச்சிட்டு அப்படியே பின்னாடியே கிளம்பிட்டார். ஒரு சட்டையை பார்த்தா நெருப்பு பிடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறமா தான் தெரியுது அது வண்டியோட லைட்டுன்னு சொல்லிட்டு. அப்படியே கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு விபூதியும் வச்சுக்கிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாரையுமே. இவர் தான் எங்க பெரியப்பா. செம்மையா செட் ஆயிருச்சு.
வச்சிருக்காரு. ஃபோட்டோவும் எடுத்துட்டு இருக்கேன், வீடியோவும் எடுத்துட்டு இருக்கேன். வாங்க 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 எல்லாரும் ஃப்ரேம்குள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. அண்ணா நீங்களும் போங்கண்ணா. அண்ணா நீங்களும் போங்க. ஒரு நிமிஷம். நவீன் நீ வந்துடுறா. ஓகே, ஏன்னா இதில் நிறைய மீண்டும் அவருக்குனே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நவீனுக்கு வாழ்த்துக்கள். நவீன் கண்டிப்பாக அடிக்கணும். உரி அடிக்கிறதுக்காக நானும் போனேன். அந்த காமெடியை நீங்களும் பாருங்கள். அருமையான கணிப்பு. அவருக்கு தெரியுது, பானகன் தெரியுது, நடிகார் அவரு நம்ம ஏமாத்துறாப்புல. கிட்ட போயிட்டீங்க, கிட்ட போயிட்டீங்க. ஒரு மேட்ச் முடியுது. இரண்டாவது மேட்ச் கிட்ட போட்டுட்டாரு. என்ன பண்றது, போயிடுச்சு. 2 மேட்ச் முடிஞ்சது. இப்போது கடைசி முயற்சி தான் மீதம் இருக்கிறது. சரியான பாத்தீங்க, உங்களை சிறப்பான முயற்சி. இங்க நவீன பாராட்டலாம். இதை விட வாழ்த்து கிடைக்க மாட்டா ஒரு தம்பி. பாடுறா, போடு போடு. அடி 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 வர வர அடி வர வர அடி அடி அடி. சூப்பர், ஓகே. முதல் முயற்சி போயிடுச்சு. ரொம்ப கிட்டப்பா தம்பி. இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னே அடிச்சிடலாம். ஜம்ப் பண்ணி அடிக்கணும் சொல்லிடுறேன். ஜம்ப் பண்ணி அடிக்கணும். 2 முயற்சி முடியுது. 3ஆம் முயற்சி கிட்ட வந்திருக்குது. கிட்ட வந்திருக்குது. இன்னும் 1 முயற்சி தம்பி. கிட்ட போகலாம் நீங்க. அடி வெயிட் பண்ணாத. அடடா சொல்லி வந்தா சொல்லுங்க. சின்ன கண்டிப்பா பண்ணிருக்க மணி. இதை விட வாய்ப்பு கிடைக்காத போது அந்த மாதிரி வந்திருக்கு. கேப்பா நைட்டு தோத்தது நானும் என் அக்கா பொண்ணும் காலையிலேருந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். சுதாக்காவால் கோயிலுக்கு வர முடியல. நாங்கள் பொன்னூர்மலை கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். ஒவ்வொரு வருஷம் பொங்கலுக்குமே சமண சமய மக்கள் நிறைய பேர் இங்கே வந்துட்டு இருப்பாங்க. பாருங்க நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா காசிப் ஸ்டோரியும் அப்படியே பேசிக்கிட்டு, காசிப் மட்டும் இல்லை, யார் யாரை பார்த்தாங்க, யார்கிட்ட பேசினாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு அப்படியே மேலே படிக்கட்டு ஏற ஆரம்பித்தோம். மேலே நடந்து ஒரு மணி நேரமாக 1/2 மணி நேரத்தில் மேலே வந்து சேர்ந்துட்டோம். கோயிலோட என்ட்ரன்ஸ். இது என்னன்னு படித்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஹிந்தி தெரியாது. ஆனால் இதுதான் வந்து சமண படுக்கை அறை. இங்கே தான் வந்து சமணர்கள், அதாவது இந்த முனிகள் எல்லாருமே இங்கே ஓய்வு எடுக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து சுண்ணாம்பு சிமெண்ட்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் முன்னாடி பாறையாகவும் குகை மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. இந்த மாதிரி உள்ளே தான் அவங்களுடைய ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மழை காலத்துலலாம் எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுதான் சொல்கிறாங்க சமண படுக்கை அறைன்னு சொல்லிட்டு. இந்த கியூட் பேபியும் ஹாய் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அழகாக. அப்படியே நாங்களும் பொறுமையாக அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் படிக்கட்டில். வெயிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. போகிற வழியில் எல்லாருமே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு எடுக்கிறேன் போயிட்டே இருந்தேன். ஆமா ஆமா ஆமா
பல ஸ்காலர்கள் அவர் வந்து இங்கே இருந்து தான் டெவலப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பல குறிப்புகள் அவருக்கு வந்து இன்னைக்கு நம்மகிட்ட சான்றா இந்த மாதிரி வந்து தேங்க்யூ. ஒருவேளை நீங்கள் சமண திருக்கோவில் இங்கெல்லாம் வந்து உள்ளே போகாமல் இருந்தீங்கன்னா இதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறது. பொதுவாகவே இது மாதிரி தான் வந்து சமணர் கோவில்கள் எல்லாமே இருக்கும். தீர்த்தங்கரர்கள் எல்லாரையுமே வந்து இங்கே சிலையாக வச்சுருப்பாங்க. அவங்கள தான் வழிபாடு பண்ணுறது. பொன்னூர் மலைக்கு கீழே சொற்பொழிவு நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மலருக்கு பார்த்திங்களா, அங்கே தான் வந்து மேலே ஏறிட்டு வந்தது. இது சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே ஞாபகப்படுத்துச்சு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இது ஜாயிண்ட் வீலா இல்லை இது மினி வீல், ஆனால் இதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த கோவிலுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் அந்த அடுத்த கோவில். இங்கே உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டு தரிசனம் எல்லாமே பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் 1000 தீர்த்தங்கரர்கள் அவங்களுடைய சிலை வச்சுருந்தாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம் நாங்கள்.